ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تأمرون بالمعروف وتنهون عن المنكر. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: كل شراب أسكر فهو حرام. صدق رسول الله صلى الله عليه وسلم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனாகிய எல்லாமல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாய், இறைவனின் தூதராய் இறுதி தூதராய் உலகத்திற்கு வந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை வலுவாக பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்துள்ள நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் ஈடேற்றமும் என்றும் என்று நிலவட்டுமாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஆல இம்ரானிலே சொல்லி காண்பிக்கின்றான்: குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாசி தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். அருமையானவர்களே, இறைவன் சிந்திக்க தூண்டிய ஒரு மிக பெரும் ஒரு ஆழமான கருத்தை கொண்ட ஒரு திருவசனம். இந்த வசனம் என்ன சொல்கின்றது தெரியுமா? நிச்சயமாக உங்களுடைய சமுதாயம் ஒரு சிறந்த சமுதாயம். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள். அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள் என்பதாக. கண்ணியமானவர்களே, இறைவன் இந்த உலகில் ஏராளமான படைப்புகளை படைத்திருக்கின்றான். நம்மோடு ஜின்களை படைத்தான். ஜின்களை படைத்து ஜின்களினுடைய படைப்பினுடைய நோக்கத்தை பற்றி இறைவன் சொல்லி காண்பிக்கும் பொழுது, வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் ஒரே ஒரு நோக்கம் தான், அவர்களுடைய அந்த படைப்பினுடைய நோக்கம் இறைவனை வணங்குவதுதான் என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பித்திருக்கின்றான். ஆனால் அந்த சமுதாயத்தை ரப்புல் ஆலமீன் நீங்கள் சிறந்த சமுதாயம் என்பதாக போற்றவில்லை. ஒளியினால் படைக்கப்பட்ட மலக்குமார்கள் இறைவனிடத்தில் எல்லா நேரங்களிலும் அவனோடு இருப்பார்கள். அவன் சொல்லக்கூடிய வேலைகளை செய்வார்கள். எல்லா விதமான நலவுகளை மட்டுமே செய்யக்கூடிய மலக்குமார்களை கூட ரப்புல் ஆலமீன் இவ்வாறு சொல்லவில்லை. குந்தும் கைர உம்மா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விலங்குகளை, பறவைகளை, மீன்களை பற்றி சொல்லி காண்பிக்கும் பொழுது, மனிதர்களை தாண்டி எல்லா விதமான ஜீவராசிகளும் எல்லா நேரங்களிலும் இறைவனை துதித்துக் கொண்டே இருக்கின்றது என்பதாக இறைவன் போற்றுகின்றான்.
சொல்லுகின்றான். ஆனால் அந்த ஜீவராசிகளை ரப்பல் ஆலமீன் சொல்லவில்லை குந்தும் ஹைர உம்மா என்பதாக, நீங்கள் சிறந்த சமுதாயம் என்பதாக இறைவன் அந்த சமுதாயத்தை அந்த படைப்பை பார்த்து சொல்லவில்லை. ஆனால் மாறாக இந்த மனித சமுதாயத்தை மட்டும் குறிப்பாக ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கின்றான் குந்தும் ஹைர உம்மா, நீங்கள் ஒரு சிறந்த சமுதாயம். அதற்கு காரணம் நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள். எல்லா விதமான சமுதாய மக்களும் நன்மைகளில் போட்டி போடக்கூடிய மக்களாக இருப்பார். மலக்குமார்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இறைவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதில் போட்டி போடுவார்கள். ஜீவராசிகளை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் எல்லா விதமான நேரங்களிலும் இறைவனை துதிக்கக்கூடியதே வேலையாக வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த மனித சமுதாயத்தை ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், நீங்கள் நன்மையையும் ஏவுகின்றீர்கள், தீமையையும் தடுக்கின்றீர்கள். எந்த அளவிற்கு ஒரு சமுதாயம் நன்மைகளில் போட்டி போடுகின்றதோ, நன்மைகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றதோ, நன்மைகளில் ஈடுபட்டு அந்த நன்மைகளை மக்களுக்கு முன்னுதாரணமாக ஆக்குகின்றதோ, அதே நேரத்தில் சமுதாய மக்களை சமுதாய நலன் கருதி தீமைகளிலிருந்து தடுப்பதும் நிச்சயமாக ஒரு சமுதாயத்தை நல்வழிப்படுத்தும் என்பதாக ரப்பல் ஆலமீன் இந்த இடத்தில் நமக்கு வழிவகை செய்கின்றார். அருமையானவர்களே, அந்த அடிப்படையில் தஅமுருன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மைகளை எந்த அளவிற்கு நாம் ஏவுகின்றோமோ அதே அளவிற்கு தீமைகளை தடுக்க வேண்டும் என்பதாக ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பித்திருக்கிறார் அல்லவா. எல்லா விதமான ஜும்மா மேடைகளிலும் எப்பொழுதும் இறைவனை எப்படி வழிபடுவது, இறைவனுக்கு எப்படி நன்றி செலுத்துவது, சோதனைகளுடைய காலகட்டத்தில் இறைவனை எவ்வாறு புரிந்து கொள்வது, இறைவனை தொடர்புபடுத்தி எவ்வாறெல்லாம் முறைகள் இருக்கின்றதோ அதே நேரத்தில் தீமைகளை தடுப்பதிலும் நிச்சயமாக இறைவனுடைய தொடர்பு இருக்கின்றது என்பதையும் நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தீமைகளின் தாயான போதையை பற்றி அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றார். அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தை அடைவதற்கு முன்னால் ஜாஹிலியாவினுடைய காலகட்டத்தில், நுபுவத் வருவதற்கு முன்னால் அந்த ஜாஹிலியா மக்கள் எப்பொழுதும் போதையிலே இருந்து கொண்டு இருப்பார்கள், மதுக்களை அருந்திக் கொண்டே இருப்பார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் நம்முடைய வீடுகளில் எப்படி தண்ணீர் இன்றியமையாததாக இருக்கின்றதோ, நாம் குடிப்பதற்கு குடங்களில் தண்ணீர் இருக்கின்றதோ, அது போன்று ஜாஹிலியாவினுடைய காலகட்டத்தில் அவர்கள் குடிப்பதற்காக மதுக்கள் எப்பொழுதும் வீடுகளில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த அளவிற்கு போதைகளில் நிறைந்த ஒரு காலகட்டமாக ஜாஹிலியாவினுடைய காலகட்டம் இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவதாக நுபுவத்தை வழங்குகின்றார். நுபுவத்தை வழங்கியதற்கு பின்னால் அந்த நுபுவத்தின் மூலமாக இறைவனுடைய வழிபாடுகளை 3 ஆண்டுகள் வெறுமனே ஓவியர்களுக்கு மட்டுமே சொல்லுமாறு இறைவன் ஏவுகின்றார். 3 ஆண்டுகளுக்கு பின்னால் மக்காமா நகரத்தில் இருக்கும் அந்த காலகட்டம் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இறை வழிபாட்டை, தௌஹீதை, ஈமானை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். அதற்கு பின்னால் ரப்பல் ஆலமீன் சமுதாயத்தை சீர்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்திலே ஏராளமான விஷயங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுக்கின்றார். அதில் முக்கியமான ஒன்றுதான் ஹம்ர் என்று சொல்லக்கூடிய போதையை ஒழிக்க வேண்டும், மதுபானத்தை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாக சஹாபாக்களுக்கு தொழுகைகளை கடமையாக்கியதற்கு பின்னால் சஹாபாக்களுக்கு சொல்லப்படுகின்றது, இரவு நேரங்களில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மதுபானத்தை அருந்தக்கூடாது. இரண்டாவதாக அவர்களுக்கு கட்டளையிடப்படுகின்றது, தொழுகைகளினுடைய நேரங்களில் நீங்கள் மதுபானங்களை அருந்தக்கூடாது. முதலாக இரவுகளில் மது போதைகளை அருந்தக்கூடாது. இரண்டாவதாக தொழுகைக்கு வரக்கூடிய நேரங்களில் மதுபானத்தை
அருந்திவிட்டு வரக்கூடாது. மூன்றாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவிக்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்ஸாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலிஷ் ஷைத்தான். நிச்சயமாக ஈமான் கொண்ட மக்களே, நிச்சயமாக மதுவும் சூதாட்டமும் விக்கிர வழிபாடுகளும் நிச்சயமாக ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல்களில் ஒன்றாக இருக்கின்றது. பொதுவாகவே ஷைத்தான் அருவருக்கத்தக்க செயல்களைத்தான் செய்வான். அதிலும் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இறைவனே இந்த இடத்தில் அதை அருவருக்கத்தக்க செயல் என்பதாக சொல்லுகின்றான் என்றால் எந்த அளவிற்கு கடுமையாக இறைவன் இந்த இடத்தில் மதுவை விமர்சிக்கின்றான் என்பதை பார்க்க வேண்டும். அதுவும் குறிப்பாக ஷிர்கோடு ரப்புல் ஆலமீன் தொடர்புபடுத்தி பேசுகின்றான். ஷிர்கோடு ஒரு விஷயத்தை ரப்புல் ஆலமீன் தொடர்புபடுத்தி பேசுகின்றான் என்றால் அது எந்த அளவிற்கு கடுமையான தடுக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு அமல் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இறைவன் எந்த அளவிற்கு ஷிர்கை தடுக்க சொல்கின்றாரோ அதே அளவிற்கு மதுபானத்தை ஒழிப்பதையும் ரப்புல் ஆலமீன் தடை செய்கின்றான். மதுபானத்தை ஒழிக்க வேண்டும், மதுபானம் நிச்சயமாக மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடாது என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த கட்டளை வந்ததற்கு பின்னால் சஹாபாக்களுடைய வீடுகளில் இருந்த அந்த குடங்கள் எல்லாம் உடைந்தது. பானங்கள் இருந்த அனைத்து மதுபோதைகளும் உடைக்கப்படுகின்றது. எல்லா விதமான அந்த ஓடைகளும் உடைக்கப்பட்டு தெருக்களில் எல்லாம் மதுகள் ஓடப்படுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நன்கு முறையில் பக்குவப்படுத்தினார்கள். இறைவனுடைய கட்டளை வந்துவிட்டது என்று சொன்னால் அது அந்த இடத்தில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் கூட அதற்கு தள்ளி போடக்கூடாது. அந்த கட்டளையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அறிவிக்கின்றார்கள். அனைத்து சஹாபாக்களும் தங்களுடைய வீடுகளில் ஒளித்து வைத்திருந்த மதுபானங்களை உடைத்தார்கள், மது கிண்ணங்களை உடைத்தார்கள். தெருக்களில் எல்லாம் மதுகள் ஓடுகின்றது. அருமையானவர்கள், ஏன் எதற்காக அல்லாஹ்வினுடைய கட்டளை இந்த அளவிற்கு விமர்சனமாக வர வேண்டும்? ஷிர்கோடு இறைவன் எதற்காக இதை ஒப்பிட்டு பேச வேண்டும்? எந்த அளவிற்கு ரப்புல் ஆலமீன் அருவருக்கத்தக்க செயல் என்பதாக ஏன் சொல்ல வேண்டும் என்றால், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தகவலை இந்த சமுதாயத்திற்கு சொல்லி காண்பிக்கின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தியை சொன்னார்கள். அது என்ன தெரியுமா? முன்னொரு காலகட்டத்திலே, அதாவது பனு இஸ்ரவேலர்களில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஒரு வணக்கசாலி. அந்த வணக்கசாலியை பார்த்தாலே எல்லா விதமான மக்களுக்கும் அவரை போன்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதாக எல்லோரும் நினைப்பார். ஏனென்றால் அதிகமான நலவுகளில் ஈடுபடுவார். இறைவனை எப்பொழுதும் வணக்க வழிபாடுகளில் அவர் துதித்துக் கொண்டே இருப்பார். அந்த மனிதரை பார்த்து எல்லா மனிதர்களும் பொறாமைப்படுவார். அந்த நபரை பார்த்து ஒரு பெண்மணி எப்படியாவது இந்த மனிதரை நாம் அடைய வேண்டும் என்பதாக ஆசைப்படுகின்றார். அந்த வணக்கசாலி அந்த தெருவில் வரும் பொழுது அவரை பிடித்து இழுத்து அவருடைய வீட்டிற்குள் அந்த பெண்மணி அந்த வணக்கசாலியை அடைத்து விடுகின்றார். அடைத்து விட்டு அந்த பெண்மணி அந்த வணக்கசாலியை மிரட்டுகின்றார். உன்னிடத்தில் நான் 3 விதமான விஷயங்களை முன்வைக்கின்றேன். 3 விஷயங்களில் ஏதோ ஒரு விஷயத்தை நீ செய்தால் மட்டும்தான் என்னுடைய வீட்டிலிருந்து நீ வெளியே செல்ல முடியும். இல்லை என்று சொன்னால் நானே வெளியே சென்று உன்னுடைய பேருக்கு கலகத்தை ஏற்படுத்தி விடுவேன் என்பதாக அந்த பெண்மணி மிரட்டுகின்றார். உடனே அந்த வணக்கசாலி அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயத்திற்கு கட்டுப்படுகின்றார். சரி, என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, என்னோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, இங்கு இருக்கக்கூடிய இந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய மதுவை அருந்த வேண்டும். மூன்றாவது, இதோ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையை கொள்ள வேண்டும். உனக்கு 3இல் 1 நீ செய்தாலே போதும், நான் இந்த வீட்டில் இருந்து உன்னை வெளியே செல்வதற்கு நான் அனுமதி கொடுக்கின்றேன் என்பதாக அந்த பெண்மணி கூறுகின்றார்.
அந்த வணக்கசாலி சிந்தித்து பார்க்கின்றார். ஒரு குழந்தையை கொல்வது ஆக பெரும் பாவம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டான், ஒரு கொலையை செய்வது என்பது ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை கொள்வதற்கு சமம். எனவே உயிரை கொள்வது என்பது ஆகவும் மோசமானது. எனவே அதிலிருந்து விலகிக் கொள்வோம், அந்த குழந்தையை கொல்லாமல் இருந்து விடுவோம். அந்த பெண்மணியோடு உறவு கொள்வது நிச்சயமாக விபச்சாரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெறுக்கின்றான். விபச்சாரிகளை ரப்பல் ஆலமீன் வெறுக்கின்றான். விபச்சாரம் செய்யக்கூடிய மக்களை இறைவன் பார்க்காமல் இருக்கின்றான் என்ற அந்த தகவலை அறிந்த அந்த வணக்கசாலி அந்த செயலையும் செய்யாமல் மறுக்கின்றார். சரி, மதுதான் இருக்கின்றது. இருப்பதில் தன்னுடைய அறிவிற்கு தெரிந்த அளவிலே அதுதான் இருப்பதில் ஆகவும் குறைந்த பாவமாக அவர்கள் தெரிகின்றது. மதுபானத்தை அறிந்துவிட்டால் போதும், இந்த இடத்திலிருந்து எப்படியாவது நாம் வெளியே சென்று விடலாம், இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு நாம் திரும்பி விடலாம் என்பதாக அந்த மனிதர் சிந்திக்கின்றார். உடனே அந்த மதுவை எடுத்து அருந்துகின்றார். அந்த போதையிலே அந்த மதுபானத்தை அருந்திய அந்த வணக்கசாலி அல்லாஹ்வினுடைய வணக்க வழிபாட்டில் தொடர்ச்சியாக இருந்த ஒரு வணக்கசாலியாக பார்க்கப்பட்ட ஒரு மனிதர், எல்லா மனிதர்களாலும் போற்றப்பட்ட, எல்லா மனிதர்களாலும் பொறாமைப்பட்ட ஒரு வணக்கசாலி மதுவை அருந்துகின்றார். மதுவை அருந்தியதற்கு பின்னால் அந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்கின்றார். அந்த பெண்ணோடு உறவை முடித்ததற்கு பின்னால் அங்கிருந்த குழந்தையை கொன்று விடுகின்றார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், அதனால்தான் அல் ஹம்ர் என்று சொல்லக்கூடிய இந்த மதுபானம் இருக்கின்றது அல்லவா, தீமைகளுடைய தாயாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம இடத்தில் பாவித்தார்கள். அருமையானவர்களை சிந்திக்க வேண்டும். போதையின் காரணமாக எல்லா விதமான செயல்பாடுகளும் எல்லா விதமான தவறான வழிகளுக்கும் பாதைகள் துறக்கப்படுகின்றது. ஒரு மனிதர் போதையில் இருந்தார் என்று சொன்னால் என்ன செயல்களை செய்கின்றார் என்பது அவருடைய இயலாமைக்கு, அவருடைய அறியாமைக்கு அவர் திரும்பி விடுகின்றார். ஒரு மனிதர் குழந்தையாக இருக்கும் பொழுது என்ன செய்வார் என்பது அவருக்கு தெரியாது. ஒரு புத்தி சுவாதீனம் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் என்ன செய்கின்றார் என்பது அவருக்கு தெரியாது. அது போன்றுதான் எப்பொழுது ஒரு மனிதர் மதுவை அருந்துகின்றாரோ அந்த மதுவை அருந்திய அந்த மனிதர் எல்லா விதமான பாவமான செயல்பாடுகளை செய்வதற்கான வழிகள் அந்த இடத்தில் துறக்கப்படுகின்றது. அருமையானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சபித்தார்கள் என்பதாக சொல்லுவார்கள். அதில் இரண்டு விதமான மனிதர்கள் இருப்பார்கள். ஒன்று வட்டியை எழுதக்கூடிய மக்கள், வட்டியை கொடுக்கக்கூடிய மக்கள், வட்டியை வாங்கக்கூடிய மக்கள். இது போன்ற வட்டி சம்பந்தமான விஷயங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதர்களை சபிக்கின்றார் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அதே போன்றுதான் யாரெல்லாம் மதுவை அருந்துகின்றார்களோ, மதுபானத்தை சுமந்து வருகின்றார்களோ, மதுபானத்தை விற்கின்றார்களோ, மதுபானத்தை வாங்கி அதன் மூலம் வியாபாரம் செய்கின்றார்களோ, அந்த மதுபானத்தை கொன்று பயனடையக்கூடிய எல்லா விதமான மனிதர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சபிக்கின்றான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்துக் கொடுக்கின்றார். அருமையானவர்களே, எதற்காக வன்னஹி அனில் முன்கரை, பாவங்களை தடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கற்றுத் தருகின்றார். ஒரு நல்ல சமுதாயம், ஒரு சிறந்த சமுதாயம் உருவாக வேண்டும் என்றால் அந்த இடத்தில் இரண்டாவது அடிப்படையாக ரப்பல் ஆலமீன் வன்னஹி அனில் முன்கரை வைத்திருக்கின்றார். தஅமுருன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுவது முதல் அடிப்படையாக வைத்தால், இரண்டாவது அடிப்படையாக தவறுகளை தடுப்பதை ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கின்றார். அதன் காரணமாகத்தான் இன்று ஏராளமான பாவங்களை தடுக்க வேண்டும், அநியாயங்களை தடுக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான புதிய புதிய சட்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் கூட இந்த மதுபானத்தை, இந்த போதையை ஒழிக்கக்கூடிய எந்த ஒரு சட்டமும் புதிதாக வருவதே கிடையாது. இந்த அரசாங்கம் புதிதாக இந்த ஆண்டிற்கு வந்து, அதாவது ஆட்சிக்கு வந்து ஒரு மாத காலமோ 2 மாத காலமோ ஆகின்றது. வந்தவுடன் சொன்னார்கள், மதுவை நாங்கள் ஒழிப்போம்.
ஒரு 270 கடைகளை அவர்கள் மூடினார்கள். ஆனால் இன்று நடக்கக்கூடிய செயல்பாடுகளை சற்று செய்திகளை நாம் வாசித்தோம் என்றால், இருக்கக்கூடிய மதுக்கடைகளில் விதவிதமான மதுக்களை விற்பதற்கு அரசாங்கம் வழிவகை செய்கின்றது. அதுவும் குறிப்பாக ஃபாரினில் இருக்கக்கூடிய மதுக்களை எல்லாம் விற்பதற்கான ஏற்பாடுகளை அந்த டாஸ்மாக்கள் செய்து கொடுக்கின்றது. அதனால் மதுப்பிரியர்கள் அதிகமான சந்தோஷத்தில் இருக்கின்றார்கள் என்பதாக செய்தித்தாள்களில் தினந்தோறும் வந்து கொண்டிருக்கின்றனர். தினமும் வரக்கூடிய செய்திகளில் ஒன்றாக டாஸ்மாகும் வந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், சமூகத்தினுடைய நலன் இல்லாமல் இந்த சமுதாயத்தை இந்த மக்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கவனிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த போதையினுடைய கலாச்சாரம் எந்த அளவிற்கு சென்று கொண்டே இருக்கின்றது என்றால், நேற்றைய தினத்தில் மானாமதுரையில் படிக்கக்கூடிய ஒரு பாலகன், பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு பாலகன் அந்த மது போதையின் காரணமாக கத்தியை எடுத்து தன்னோடு படிக்கக்கூடிய சக பாலகனை, சக மாணவனை குத்திருக்கின்றான். காரணம் மது போதை. எல்லா விதமான இடங்களிலும் மது போதைகள் மிகவும் சர்வசாதாரணமாக வந்து கொண்டிருக்கின்றது. அது குழந்தைகள் உட்பட எல்லா விதமான மனிதர்களும் எல்லா விதமான மக்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில் போதைகள் என்பது மிகவும் அதிகமாகிவிட்டது. அருமையானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் எதற்காக ஒரு நஹி அனில் முன்கரை தடுக்க சொன்னார் என்பதை இப்பொழுது நாம் கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய சமுதாயம் இது போன்ற தவறுகளில் விட்டுவிடப்படக்கூடாது, நம்முடைய சமுதாயம் சீர்வு இல்லாமல் சென்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட கட்டளைகளை நமக்கு சொன்னார். ஆனால் எப்பொழுது இந்த கட்டளைகளை நம்முடைய சமுதாயம் மீறியதோ அப்பொழுது இழிவிற்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய வழிகள் சென்று கொண்டு இருக்கின்றன. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை சுமந்த மக்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை வழிநடுவாக அவர்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய மக்கள் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தினசரியாக ஒரு நாளுக்கு மட்டும் டிடி கேஸ், ட்ரங்க் அண்ட் டிரைவ் என்று சொல்லக்கூடிய டிடி கேஸ்கள் 1000 வழக்குகள் ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் வழக்கு பதிவு செய்யப்படுகின்றது. அதிகமான என்டிபிஎஸ் கேஸ்கள், அதாவது போதை வழக்குகளில் கைது செய்யப்படக்கூடிய மக்களில் அதிகமான முஸ்லிம் சமுதாய மக்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய பேர் வந்து கொண்டே இருக்கின்றது. இதற்கான காரணம் என்ன என்பதை நாம் முதலாவதாக அறிய வேண்டும். முதலாவதாக நாம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை படிக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் எதை நன்மை என்பதாக சொல்கின்றது என்பதை புரிய வேண்டும். எதை தடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எதை நம்முடைய மக்களுக்கு கொடுக்க வேண்டும், எந்த நலவு நிச்சயமாக நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நலவாக இருக்கும் என்பதை கற்றுத்தர வேண்டும். எந்த ஒரு காலகட்டத்திலும் இதன் பக்கம் செல்லக்கூடாது என்பதை குழந்தைகளுக்கு நாம் போதிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதனால்தான் ரப்பல் ஆலமீன் திருமறையின் மூலம் போதித்தார். அந்த திருமறையின் மூலம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு போதித்தார்கள். ஹதீஸ்களையும் அதிகமாக சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வினுடைய சாபத்தில் குறித்தானவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள். இறைவனுடைய சாபம் வந்துவிட்டால் இறைவனுடைய கோபம் வந்துவிடும், இறைவனுடைய கோபம் வந்துவிட்டால் இறைவனுடைய தண்டனை வந்துவிடும் என்பதாக சஹாபாக்கள் அனைவரும் அந்த தவறுகளில் இருந்து விலகிக் கொண்டார்கள். ஆனால் இன்று மிகவும் சர்வசாதாரணமாக அதில் இருக்கக்கூடிய தீமைகளை தெரியாமல் மிகவும் சர்வசாதாரணமாக நம்முடைய மக்கள், இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் இந்த போதை கலாச்சாரத்தை அதிகமாக பயன்பாடுகளில் இருந்து கொண்டு இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் பாலியல் குற்றங்களும் இதன் மூலம் தான் துவங்கப்படுகின்றது. பாலியல் குற்றங்களுக்கு தொடக்கமாக எப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், தீமைகளுடைய தாயாக இந்த ஹம்ர் இருக்கின்றது, இந்த போதை இருக்கின்றது என்பதாக சொன்னார்கள் அல்லவா? அது போன்றுதான் பாலியல் குற்றங்களினுடைய தொடக்கமாக இந்த போதைகள் இருக்கின்றது. இந்த போதையின் காரணமாகத்தான் எல்லா விதமான இடங்களிலும் பாலியல் குற்றங்கள் எந்த இடம் என்பதை பார்க்காமல் நடந்து கொண்டிருக்கின்றது.
கொண்டிருக்கின்றது, கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது, தீமைகள் கொள்ளைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த சமுதாயத்தை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதாக வன்னஹி அனில் முன்கர் தீமைகளை தடுக்க வேண்டும் என்பதாக சொன்னாரோ, எந்த பாவங்களை தடுத்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் வரும் என்பதாக சொன்னாரோ, எந்த பாவங்களை செய்தால் இறைவனுடைய கோபமும் சாபமும் வரும் என்பதாக சொன்னாரோ, அந்த பாவங்களில் இருந்து நம்முடைய சமுதாயத்தை ரப்பல் ஆலமீன் காப்பாற்ற வேண்டும். நம்முடைய சமுதாய மக்களை ரப்பல் ஆலமீன் பக்குவப்படுத்த வேண்டும். இறைவன் நம்முடைய சமுதாய மக்களுக்கு அறிவை கொடுத்து அதன்படி செயலாற்றக்கூடிய மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கிரம் புரிவானாக. வாஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இரண்டாவது ஹுதுபாவிலே, தங்களுடைய இரண்டாவது பேருரையிலே, ஜும்மாவினுடைய உரையிலே உலகத்தில் நடக்கக்கூடிய சில செய்திகளை சமுதாய மக்களுக்கு சொல்லி காண்பித்து அதில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் போதித்தார்கள். அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட வெனிசுலாவிலே நாம் அறிந்திருக்கின்றோம், நம்முடைய நாட்டை தாண்டி இருக்கக்கூடிய வெனிசுலாவில் கிட்டத்தட்ட 5000 நபர்கள் நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்டு இறந்து விட்டார்கள். இன்னும் சில மக்கள் அந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய உடல்களை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக செய்திகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன. இது வெனிசுலாவில் நடந்த ஒரு தகவல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களை சோதித்திருக்கின்றான், நிலநடுக்கத்தின் மூலமாக சோதித்திருக்கின்றான். அந்த சோதனையை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும்? பொதுவாகவே இறைவன் ஒரு சமுதாயத்திற்கு சோதனையை கொடுக்கின்றான் என்று சொன்னால், ஒன்று அந்த சமுதாயத்தை விரும்புகின்றான், அந்த சமுதாயத்திற்கு அதிகமான அந்தஸ்துகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான் என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார். ஆனால் ஒரு சமுதாயம் சோதனையை சந்தித்திருக்கின்றது. அந்த சோதனையை சந்தித்த அந்த சமுதாயத்தை பார்க்கக்கூடிய நாம் அதில் எப்படிப்பட்ட பாடங்களை நாம் படிக்க வேண்டும்? நமக்கு எந்த ஒரு சோதனையும் ரப்பல் ஆலமீன் இதுவரைக்கும் கொடுக்கவில்லை. அதற்கு முதலாவதாக இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இரண்டாவதாக இறைவனிடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். இது போன்ற கடுமையான சோதனைகளிலிருந்து இறைவன் நம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். இரண்டாவதாக ஒரு செய்தி, உயர்நீதிமன்றத்தின் மூலம் பசுவதை, அதாவது பசுக்களை மாடுகளை அறுக்கக்கூடாது என்பதாக உயர் நீதிமன்றத்தில் பக்ரீத்திற்கு முன்னால் ஒரு தீர்ப்பு வந்தது. அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு சென்றார்கள். இப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கிருபையினால் அதற்கு ஒரு இடைக்கால தடை வந்திருக்கின்றது. பக்ரீத்திற்கு பொது இடங்களில் தாராளமாக மாடுகளை அறுத்துக் கொள்ளலாம், அதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது என்பதாக ரப்பல் ஆலமீனுடைய கிருபையினால் இடைக்கால தடை ஒன்று வந்திருக்கின்றது. அருமையானவர்களை சிந்திக்க வேண்டும். ஒரு சமுதாயத்தை அழிக்க வேண்டும், ஒரு சமுதாயத்தினுடைய உரிமைகளை பறிக்க வேண்டும், அதை மறைமுகமாக படிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கல்வியை கற்க வேண்டும். அந்த கல்வியை கற்று மிக பெரும் ஆளுமைகளாக இருக்க வேண்டும். அந்த ஆளுமைகள் சொல்வதை நிச்சயமாக யாராலும் கேட்க முடியாது என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள், நீதியரசர்கள் இது போன்ற தொடர்ச்சியான தீர்ப்புகளை கொடுக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு உதவிகரமாக இது போன்ற ஒரு இடைக்கால தடையும் கொடுத்து நமக்கு உதவி செய்கின்றார். நிச்சயமாக என்னிடத்தில் நீங்கள் உதவியை தேடினீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு எப்படி உதவி செய்வேன் தெரியுமா? நீங்கள் எதிர்பார்க்காத இடங்களில், நீங்கள் எதிர்பார்க்காத திசைகளில் இருந்து தொடர்ச்சியாக நாம் உங்களுக்கு உதவி செய்வோம் என்பதாக இறைவன் கூறுகின்றார்.
அவ்வாறு என்று சொன்னால் எப்பொழுதெல்லாம் இந்த சமுதாயத்தினுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் தொடர்ச்சியாக இறைவனிடத்தில் இந்த சமுதாய மக்கள் கையேந்த வேண்டும் என்பதை ரப்பல் ஆலமீன் நமக்கு தொடர்ச்சியாக சொல்லித் தருகின்றார். மூன்றாவதாக ஒரு செய்தி, உரிமைகள் என்பதாக சொல்லும் பொழுது இந்த சமுதாயத்தில் குறிப்பாக ஒரு உரிமைக்கு தகுதி படைத்த ஒரு மக்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் பெண்கள் தான். நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் பெண்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது? பெண் சிசுக்கள் புதைக்கப்பட்டார்கள், உயிரோடு புதைக்கப்பட்டார்கள். பெண்கள் என்பவர்கள் பாலியலுக்காக வைத்திருந்தார்கள், குழந்தைகள் பெறுவதற்காகவும் அவர்களுடைய ஆசாபாசங்களை தீர்ப்பதற்காகவுமே ஒரு சமுதாய மக்களாக பெண்களை அந்த சமுதாயம் ஜாஹிலியாவினுடைய மக்கள் வைத்திருந்தது. அவர்களுக்கு சொத்துரிமை கிடையாது, அவர்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது என்பதாக போதித்த மக்கள் ஜாஹிலியாவினுடைய மக்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்களுக்கான உரிமையை வாங்கி கொடுத்தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் சொத்துரிமையை கொடுத்தான், அவர்களுக்கான பேச்சுரிமையை கொடுத்தான். எந்த அளவிற்கு பேச்சுரிமையை கொடுத்தான் என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நேரத்திலே எல்லா விதமான மக்களையும் அழைத்து பேசுவார்கள். நீங்கள் பெண்களை அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் மஹரை அதிகமாக ஆண்களிடத்தில் கேட்கின்றீர்கள், அதன் காரணமாக ஆண்கள் எல்லாம் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு முன்னால் பேசுகின்றார்கள். குறிப்பாக பெண்களிடத்தில் பேசுகின்றார். பொதுவாகவே அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் பேசுவதற்கு எல்லா விதமான ஆண் மக்களும் பயப்படுவார்கள், எல்லா விதமான ஆண் மக்களும் பயப்படுவார்கள். ஆனால் பெண்கள் எப்பொழுது கல்வியை கற்றார்களோ, பெண்கள் எப்பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்களுடைய வாழ்வியலாக எடுத்துக்கொண்டார்களோ, பெண்கள் எப்பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தை தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டார்களோ அப்பொழுது அந்த பெண்கள் யாருக்கும் அஞ்சுவதாக இல்லை. எந்த ஒரு இடத்திலும் யாருக்கும் அவர்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுப்பதாக இல்லை. அல்லாஹ்விற்கு மட்டுமே அஞ்சினார்கள். அமீருல் முஃமினீனே, அந்த சபையிலே ஒரு பெண்மணி எழுந்து பேசுகின்றார். அமீருல் முஃமினீனே, وكيف تأخذونه وقد أفضى بعضكم إلى بعض. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா நிசாவிலே சொல்லி காண்பிக்கின்றார், பெண்களுக்கு நீங்கள் மகர் தொகையை ஒரு மலையளவு கொடுத்தாலும் கூட நீங்கள் அதை கேட்க கூடாது என்பதாக சொல்லுகின்றானே, இறைவனை அவ்வாறு சொல்லும் பொழுது நீங்கள் எவ்வாறு எங்களுக்கு இவ்வளவுதான் வரையறையை நீங்கள் கேட்க வேண்டும் என்பதாக சொல்லுகின்றீர்கள்? நிச்சயமாக நாங்கள் அதற்கு கட்டுப்பட மாட்டோம் என்பதாக ஒரு பெண்மணி தைரியமாக அந்த இடத்தில் பேசினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்தில் நடுக்கமானார்கள். பொதுவாகவே யாரெல்லாம் ஈமானை சுமந்தார்களோ, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்களாக இருக்கின்றார்களோ, உண்மைகளை கேள்விப்பட்டால், உண்மைகளை அறிந்து கொண்டால் அவர்கள் உடனே பின்வாங்கி விடுவார்கள். அவர்களிடத்தில் தவறு இருக்கின்றது என்று சொன்னால் உடனே பின்வாங்கி விடுவார்கள். அந்த இடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வாறு சொன்னதை நான் இந்த இடத்தில் மறந்துவிட்டேன், பெண்மணிகளே என்னை மன்னித்து விடுங்கள், நான் சொன்னதை இதே இடத்தில் வாபஸ் பெற்றுக் கொள்கின்றேன், நீங்கள் எத்துணை அளவிற்கு மகரை நீங்கள் ஆண்களிடத்தில் கேட்கலாம் என்பதாக அந்த பெண்மணி கேட்ட அந்த கேள்வியினுடைய விளைவாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பதில் அந்த இடத்தில் முடிந்தது. அருமையானவர்களே, பெண்களுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான உரிமையை கொடுத்திருக்கின்றார். அதில் குறிப்பாக முக்கிய உரிமையாக கல்வி உரிமையை கொடுத்திருக்கின்றார். பலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. முஸ்லிமான ஆண்களுக்கும் சரி, முஸ்லிமான பெண்களுக்கும் சரி, கல்வியை கற்பது கடமையாக இருக்கிறது. ஃபரீதா என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். எனவே அருமையானவர்களே, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான உரிமையை கொடுங்கள். குறிப்பாக அவர்களுக்கான கல்வி உரிமையை கொடுங்கள். அவர்கள் கல்வி கற்றார்கள் என்று சொன்னால் அரபியிலே ஒரு வாக்கியத்தை சொல்வார்கள், ஆண் மக்கள் என்பவர்கள் சமுதாயத்திற்கு எந்த அளவிற்கு சேவையாற்றுகின்றார்களோ, ஒரு குடும்பத்தினுடைய முழு மாற்றத்திற்கு உரித்தானவர்கள் பெண்மணிகள் தான். அவர்கள் ரப்பத்துல் பைத் என்பதாக சொல்வார்கள். ரப்புல் ஆலம் என்ற
என்று சொன்னால் அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், ரப்பத்துல் பைத் என்று சொன்னால் அது பெண்மணிகள் தான் என்பதாக கூறுவார்கள். எனவே அருமையானவர்களே, பெண்களுக்கான உரிமைகளை நாம் நிச்சயமாக கொடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய கல்வி உரிமையை கொடுக்க வேண்டும். அந்த பெண்மணிகள் கல்வியை கற்றார்கள் என்று சொன்னால் வரக்கூடிய சமுதாயம் நலமான சமுதாயமாக மாறும். எப்படி ரப்புல் ஆலமீன் வன்னஹி அனில் முன்கர் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றானோ, தீமைகளை தடுக்க வேண்டும் என்பதாக சொல்கின்றானோ, அந்த தீமைகளை தடுப்பதற்கு முதல் வாசலாக இருப்பவர்கள் பெண்மணிகள், தாய்மார்கள். எனவே அவர்களுக்கான கல்வி உரிமையை கொடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சமுதாயத்திற்கான முதல் வழியாக அந்த தாய்மார்களை, அந்த கல்வி பெற்ற தாய்மார்களை ரப்புல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வ அகீமுஸ் ஸலாம்.